ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மகர ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம். தற்பொழுது கோச்சார நிலைகளின்படி ராகு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியில் சஞ்சரித்து கொண்டு வருகிறார். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானானவர் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார். கேது பகவான் உங்கள் 8ஆம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய நால்வரும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றனர். உண்மைக்கும் உழைப்பிற்கும் காரணமான சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த தை மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிசுபரான 5 மற்றும் 10ற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் பிரவேசம் செய்ய உள்ளார். இவர் மட்டுமின்றி புத பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் என 4 கிரகங்கள் இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய உள்ளன. இதில் மற்ற கிரகங்கள் நன்மை கொடுத்தாலும் உங்கள் அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு நல்லதல்ல. இதனால் வீண் அலைச்சல், உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கோ உடல்நலக் குறைவு ஏற்படுவது, அதிக டென்ஷன் மற்றும் சரியான தூக்கமின்மை போன்றவை இந்த மாதத்தில் ஏற்படும். வேலை செய்பவர்கள் உங்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது